வீடுனா ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அந்த வீட்டுக்கு வந்து பயங்கரமாக செலவுகள் பண்ணுவோம். அதை தாண்டி நம்ம எதை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வீடாக ஐ மீன் கார் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு அது ஒரு ஸ்மால் ஹவுஸ் மாதிரி தான். நான் வீட்டிலே இல்லை, நான் கார்லேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி அந்த காருக்கு மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த லாக்டவுன் பீரியடில் அதை எப்படிலாம் மெயின்டைன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வண்டி ரொம்ப நாளாக ஒரே இடத்துல நின்றுச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ரிஸ். பேட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ அது டிஸ்சார்ஜ் ஆகிட்டே தான் இருக்கும். நான் இப்போது லாக்டவுனாக இருக்கட்டும், இல்லைனா இதே மாதிரியான சிமிலர் சுச்சுவேஷனில் நம்ம காரை யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும்போது பேட்ரிஸ் கண்டிப்பாக டிஸ்சார்ஜ் ஆகிரும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ வர வண்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோ லெவல் கார்ஸ்லேருந்து ஹை எண்ட் கார் வரைக்கும் எல்லாமே வந்துட்டு எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸாக தான் இருக்குது. இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம பேட்டரியை வந்துட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அண்ட் இதை நம்ம வந்துட்டு ஒரு 2 மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு இல்லைனா ஒரு வாரத்துக்காச்சும் ஒரு வாட்டியாச்சும் போயிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு காரை ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஏசி, லைட் இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஆன் பண்ணி ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஆக்சிலேஷன் கொடுத்துட்டே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா எலக்ட்ரானிக் அந்த பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறத நீங்கள் தடுக்கலாம். ரெண்டாவது வே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா நான் வந்து கார் பார்க்கிங்லாம் இங்கே இதில் கிடையாது, ஒரு 2-3 தெரு தள்ளி தான் விட்டுருக்கேன், ஒரு மாதத்துக்கு தான் போய் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. நெகட்டிவ் டெர்மினல் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டா போதும். ஸோ அதனால் நீங்கள் எலக்ட்ரானிக் டிஸ்சார்ஜ் ஆகிறத வந்து தடுக்கலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கார் வந்துட்டு நீங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் தள்ளி ஜம்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணுங்கிற அவசியமே உங்களுக்கு வராது. ரெண்டாவது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் பிரேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது. என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக டே டு டே யூஸில் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஹேண்ட் பிரேக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்ல விஷயம். ஆனால் இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் யூஸ் பண்ணாத டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்ட் பிரேக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரேக்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப என்கேஜ் பண்ணவே மாட்டோம். ஸோ ஹேண்ட் பிரேக் வந்துட்டு அப்படியே ஜாம் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி சைடில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் கார் வந்து மேக்ஸிமம் ஒரே சமமாக இருக்கிற ஒரு ஏரியாவில் வந்துட்டு பார்க் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஹேண்ட் பிரேக்ஸ் போடாமல் கியர்லேயே நீங்கள் வந்துட்டு காரை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கீங்க, இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலைப்பகுதியெலாம் இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் டவுன் ஹில் கிரேடியண்ட்டில் இருக்கும்போது ரிவர்ஸ் கியர்லையும், அப்ஹில் கிரேடியண்ட்டில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு கியர்லையும் நீங்கள் வந்துட்டு போட்டுட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இது வந்துட்டு அந்த என்கேஜ் ஆகிறது வந்து தடுக்கும். அண்ட் ரெண்டாவது மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் ஒன்றும் மூடர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம காலங்காலமாக பின்பற்றி வர ஒரு சம்பிரதாய சாஸ்திரத்தை நம்ம முன்வைக்கலாம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கல் மட்டும் எடுத்து டயருக்கு பின்னாடி வச்சிட்டிங்கன்னா மதி. ஆனால் அது பண்ணிட்டு இது பண்ணுங்கள், இதை மட்டும் பண்ணாதீங்க. ஓகே. அண்ட் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரோட இன்டீரியர் பார்ட்ஸ். காரோட இன்டீரியர் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளில போயிட்டு ஒரு 2 நாள் கழித்து நம்ம வீட்டுக்கு வந்தாலே கப்பு சும்முன்னு அடிக்கும். ஸோ நம்ம அது விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வச்சு அந்த நிலமைனா அப்படின்னா காரோட நிலமைனா நம்ம திடீர்னு அதில் வந்துட்டு மறந்து வச்சுட்டு போன ஒரு சாப்பாடு பொருளோ இல்லை ஸ்நாக்ஸ் ஐட்டமோ இல்லை நம்ம மிஞ்சி போகிற அந்த மண் இது எல்லாமே கலந்து அந்த க்ளோஸ்ட் கேபின்குள்ளாரே சுற்றும் அந்த கப்பு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் சன்லைட் வேறு அடிக்கும். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நம்மளால் ஒன்றுமே ஓப்பன் பண்ண முடியாது. அண்ட் முக்கியமாக உடனே உட்காந்து ஏசியில் ஆன் பண்ணிடவே முடியாது. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த இன்டீரியர் வந்து பயங்கரமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் அந்த கப்பை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒரு இன்ஜினியர் படித்த பையன் வேலைக்கே போகாமல் கேமரா முன்னாடி நின்று பேசிகிட்டு இருந்தான்னு வைங்க, அவனோட ரூமில் வச்சிங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக பண்ணிடலாம். அது வேறு யாரும் இல்லைங்க, நாங்களும் இங்கே RevNitro டீம் தான். அண்ட் ஃபோர்த் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரோட எக்ஸ்டீரியர். காரை வந்து எப்பவுமே ஒரு ஷேடான இடத்துல வந்துட்டு பார்க் பண்ணுங்கள். இப்போ தெரியும் உங்களுக்கு மரத்தோட அருமை என்னன்ட்டு. இல்லை ஏம்பில் ஒரு செட்டு போட்டால் அது பாட்டி நிற்க போகுது, ஏம்பில் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேவ் ட்ரீஸ், க்ரீன் கலாம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்லாம் எடுத்துருவோம். அப்படின்னா அடிக்கடி இதை பற்றி யோசிச்சா தானே நம்ம வந்துட்டு மரத்தை நட்டு வைக்கிறத பற்றி யோசிக்க முடியும். அதனால் அப்படி சொல்லிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷேடான இடமோ இல்லைனா ஒரு க்ளோஸ்ட் ஏரியாலையோ நீங்கள் வைக்கிறனால மழை, தூசி, வெயில் இதுலேருந்து தான் இந்த இருக்க பயமே இதுலேருந்துலாம் இந்த பெயிண்ட் வந்து ஃபேட் ஆகுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்க்ராட்சில் சொல்லுறது, இதுலேருந்துலாம் நம்ம வந்துட்டு இந்த காரோட எக்ஸ்டீரியர் வந்துட்டு நம்ம பாதுகாக்கலாம். இல்லைப்பா நான் வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்கேன், மற்றதெல்லாம் எனக்கு பண்ணுறதுக்கான காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா
அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஒரு ஹை குவாலிட்டியில் வாட்டர் ப்ரூஃப் கார் கவர் வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்ணி அது மூலயமா நீங்கள் வந்துட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கார் வந்துட்டு மீதி டேமேஜஸ்லேருந்து இல்லைனா பேர்ட்ஸோட எச்சங்கள்லேருந்து நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அண்ட் 5வது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். அதாவது கொஞ்சமாச்சும் அந்த மூமெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் காரில் வந்துட்டு பயங்கரமாக நிறைய மெக்கானிக்கல் பார்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே ஜாம் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இன்ஜினில் ஆரம்பித்து நம்மளுடைய டயர் வரைக்கும் எல்லாத்துலேயுமே நிறைய மூமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும் அண்ட் ஆயில் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா ஜாம் ஆயிரும். இந்த மாதிரி கண்டிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வண்டி எடுத்துகிட்டு ஒரு 5 மீட்டர் ஃப்ரண்ட்டில் இல்லை 5 மீட்டர் பேக்கில் போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இது மூலிமா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஜாம் ஆகிறத நம்ம தடுக்க முடியும். அதே நேரத்தில் ரொம்ப நாளாக ஒரே இடத்துல நின்று அந்த டயரோட ஃப்ளாட் ஸ்பாட்டை வந்து நம்மளால் தீர்க்க முடியும். ஸோ இந்த 5 மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் காரை வந்து நீங்கள் பயங்கரமாக மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய உங்களை தேடி வந்துட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், லவ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல்.